அதாவது இந்த மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ரொம்ப பாவங்க. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு எவ்வளோ பேர் இறந்தாங்க. அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. அதை அரெஸ்ட் பண்ணி சிவியராக யாரும் ஆக்ஷன் எடுக்கல. எவ்வளோ இடத்துல கற்பழிப்புலாம் நடந்துச்சு. உங்களுக்கு சொல்லணுன்றது கிடையாது, நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக அந்த ஒரு டாக்டர் மர்டர் கூட நடந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு 200 போலீஸ் சுற்றி பாதுகாப்புக்கு நிற்கலை. ஆனால் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஏர்போர்ட்டில் எதுக்கு வந்து 200 போலீஸ்ன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் வந்து ஆஜராயிருக்காரு. ஆஜராகிறது மட்டும் இல்லாமல் 20 நாட்கள் வந்து புழல் சிறையில் அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு வந்து இவரை வந்து திருப்பி வந்து ப்ரிசனில் வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமான, அதாவது இவர் வந்து அந்த பள்ளியில் பேசும்பொழுது இவருக்கும் அந்த சங்கர் அப்படின்றவருக்கும் விவாதம் நடந்திருக்கு. ஆனால் அந்த சங்கர் வந்து நேரடியாக வந்து காவல் நிலையத்தில் எந்த ஒரு புகாருமே வந்து கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவரை ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணோம் எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் வந்து ஒரு 13 பள்ளிகள் சேர்ந்து ஏற்கனவே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இவரை கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவருங்க. அவர் ஆன்மீகம் தான் பேச முடியும். அவர்கிட்ட வந்து இதை பேசுங்க அதை பேசுங்கன்னா அவர் என்ன பேசுவார்? ஒரு கிறிஸ்தவ போதகரை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர் பைபிளை பற்றி தான் பேசுவார். ஒரு இந்துவை கூப்பிட்டிங்கன்னா அவர் பகவத்கீதை பற்றி தான் பேச முடியும். அதே தான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற கூப்பிட்டிங்கன்னா அவர் ஆன்மீக கருத்தை தான் சொல்ல முடியும். வேறு என்ன வந்து சொல்ல முடியும்? அவர் அந்த இடத்துல வந்து எந்த மதத்தை பற்றியும் அவர் தப்பாக பேசலை. ஊனமுற்றவர்களை பற்றி கூட தப்பாக பேசலை. நான் அந்த வீடியோ வந்து ரெண்டு வாட்டி 3 வாட்டி கூட போட்டு பார்த்துட்டேன். எனக்கு அதில் வந்து என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் உங்களை வந்து கமெண்ட்டும் நான் போட சொல்லிட்டேன். பார்ப்போம் இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து திருப்பம் ஏற்படுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.